வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 8 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் கிளன்மார்க்கில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி குந்தாபாலம், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி எமரால்ட், கோயம்புத்தூர் சின்கோனா தலா 4 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, நீலகிரி நடுவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மதுரவாயில், நீலகிரி உபாசி, சென்னை கோடம்பாக்கம், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, நீலகிரி மேல்பவானி, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, சோலையார், சென்னை தேனாம்பேட்டை, நீலகிரி தேவாலா, விண்ட்வொர்த் எஸ்டேட், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், சென்னை வலசரவாக்கம், ஐஸ் ஹவுஸ், நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் ஆழியார், சென்னை மண்டலம் 5 ஜிசிசி, சென்னை டிஜிபி அலுவலகம், திருவள்ளூர் பூந்தமல்லி, கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், சென்னை ஆலந்தூர், எம்ஜிஆர் நகர், அடையார், நீலகிரி கூடலூர் பஜார், பந்தலூர் தாலுகா அலுவலகம், உதகமண்டலம், கடலூர் பெல்லாந்துறை, நீலகிரி மேல்கூடலூர், செருமுள்ளி, சென்னை நுங்கப்பாக்கம், நீலகிரி உட்பிரையர் எஸ்டேட், பார்வூட், கடலூர் ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை வாலாஜா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை முகிலிவாக்கம், நீலகிரி கோடநாடு, திருவள்ளூர் கொரட்டூர், காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், ராணிப்பேட்டை சோளிங்கர், சென்னை அடையார், கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, நீலகிரி கேத்தி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 39 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஜூலை 27 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 - 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 28ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வடக்கு வங்கக்கடல், வடக்கு அந்தமான் கடல், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 26ஆம் தேதியன்று மத்திய வங்கக்கடல், வடமேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வடக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மத்திய வங்கக்கடல், வடமேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகள், வடக்கு கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.